Hello students, இன்னைக்கு chapter 5 2 dimensional analytical geometry 2ல exercise 5.5ல 6th question example 5.40 பார்க்க போறோம். ஒரு அணு உலை குளிரூட்டும் தூணின் குறுக்கு வெட்டு அதிபரவளைய வடிவில் உள்ளது. மேலும் அதன் சமன்பாடு x² / 30² - y² / 44² = 1. தூண் 150 மீட்டர் உயரமுடையது. மேலும் அதிபரவளையத்தின் மையத்திலிருந்து தூணின் மேல் பகுதிக்கான தூரம் மையத்திலிருந்து அடிப்பகுதிக்கு உள்ள தூரத்தில் பாதியாக உள்ளது. மேல் பகுதிக்கான தூரம் மையத்திலிருந்து அடிப்பகுதியில் உள்ள தூரத்தில் பாதியாக உள்ளது. தூணின் மேற்பகுதி மற்றும் அடிப்பகுதியின் விட்டங்களை காண்க. கிராஸ் செக்ஷன் ஆஃப் a nuclear cooling tower is in the ellipse of a hyperbola with equation x² / 30² - y² / 44² = 1. The tower is 150 meter tall and the distance from the top of the tower to the center of the hyperbola is half of the distance from the base of the tower to the center of the hyperbola. Half of the distance னு சொல்லியிருக்காங்க. Find the diameter of the top and base of the tower அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதே மாதிரி தான் ஃபிகர் கொடுத்துருக்கா புக்கில். இந்த டவரோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 150 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தூணின் மேல் பகுதிக்கான தூரம் மையத்திலிருந்து, ஸோ அதை சும்மா அந்த லைன் போட்டு காமிக்கிறேன். இது வந்து மேல் பகுதிக்கான தூரம், அடிப்பகுதிக்கு உள்ள தூரத்தில் பாதியாக உள்ளது. அடிப்பகுதிக்கான உள்ள தூரத்தில் பாதியாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கீழே உள்ளது 2pனா மேலே உள்ளது p அப்படின்னு இருக்கும்டாமா. கீழே 100னா மேலே 50 அப்படின்னு இருக்கும். The center of the top of the tower to the center of the hyperbola is half of the distance from the base of the tower. Half of the distance அப்படின்னா இதில் பாதி வந்து மேலே இருக்கும். சரிங்களா? அது 100னா அது வந்து 50 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? 200னா அது 100 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இது இந்த கொஷினோட சொல்யூஷன் பார்க்கலாமாடா நம்ம. கிவன் p + 2p = டோட்டல் ஹைட்டு நமக்கு கொடுத்துருந்தா 150 அப்படின்னு. ஸோ 3p = 150 அப்படின்னா p = 150/3 therefore 50 அப்படின்னு கிடச்சிரும். சரிங்களா? ஸோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த top of the tower is 50 meter. Distance from the top of the tower is 50 meter அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா மேலே டாப்பில் வந்து p அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? தூணின் மேலிலிருந்து உள்ள தூரம் வந்து 50 மீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவாடாமா? கீழே வந்து 2p அப்படின்னு சொல்லியிருக்கோமா. 2pனா 2 × 50 therefore 100 அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? Distance from the base of the tower. இல்லை 150ல் 50 மைனஸ் பண்ணினாலும் நமக்கு 100 தான் கிடைக்கும். ஆர் 2p = 2 × 50 அப்படின்னாலும் அதுவும் 100 தான். ஓகேவா? வேறு ஒன்றுமே இல்லை. இது மட்டும் தான். நம்ம இதை ஒழுங்காக செஞ்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? ஸோ தூணின் அடிப்பகுதியிலிருந்து உள்ள உயரம் வந்து 100 மீட்டர். உள்ள உயரம் தூரம் வந்து 100 மீட்டர். ஓகேவாப்பா? புரிஞ்சிச்சாடாமா? ஸோ கிவன் வந்து நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் ஹைபர்போலா கொடுத்துருக்கா இல்லையா? என்ன கொடுத்துருந்தா? x² / 30² - y² / 44² = 1 அப்படின்னு கொடுத்துருந்தா. இது வந்து கிவன் ஈக்குவேஷன் ஆஃப் ஹைபர்போலா, அதிபரவளையத்தின் சமன்பாடு. இது ஈக்குவேஷன் 1ன்னு எழுதிக்கிங்க. இப்போ when y = 50 மீட்டர், இன்னொன்று y = 100 மீட்டர். அதாவது மேல் பகுதி வந்து 50, கீழ்ப்பகுதி வந்து 100. அது வந்து ஒய்யோட வேல்யூ. ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் இந்த ஒய்யோட வேல்யூவை சப்ஸ்டிடியூட்டிங் செய்கிறோம். ஸோ x² / 30² - 50² / 44² = 1. ஸோ x² / 30² = 1 + 50² / 44². ஸோ இதை கிராஸ் பண்ணுறச்சே 44² + 50² / 44². ஸோ இந்த 30² கிராஸ் பண்ணுங்கள். ஸோ x² = 30²
into 44 squared plus 50 squared divided by 44 squared. So 30 squared by 44 squared. 44 ஸ்கொயர் பண்ணுறச்ச 1936 கிடைக்குண்டாமா. 50 ஸ்கொயர் பண்ணுறச்ச 2500 அப்படின்னு கிடைக்குண்டாமா. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடுவோம். ஸோ 30 ஸ்கொயர்ட் பை 44 ஸ்கொயர்ட் இன்ட்டு 4436 அப்படின்னு கிடைக்குது. இது எக்ஸ் ஸ்கொயரோட ஆன்சர் தாம்மா. ஸோ இதுலேருந்து எக்ஸு ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா இது 30/44 அப்படின்னு போட்டுடலாம். இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4436. ஸோ 30/44 இன்ட்டு இது ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 66.6டாம்மா. இது ஸ்கொயர் ரூட் பண்ணி போட்டிங்கன்னா 66.6 கிடைக்கும். ஸோ 30 இன்ட்டு 66.6 மல்டிப்ளை பண்ணுறச்ச 1998 டிவைடட் பை இந்த 44. ஸோ 1998 டிவைடட் பை 44 பண்ணுறச்ச அதோட வேல்யூ வந்து 45.409 மீட்டர் அப்படின்னு கிடைக்கிது. ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம். பட் நம்ம கண்டுபிடிச்சது ஒன்லி ரேடியஸோட வேல்யூ. ஓகேவா? அதாவது டாப்பில் வந்து ஒரு டயாமீட்ரு ஒரு சர்க்கிள் கிடைக்கிது பார்த்தீங்க இல்லையா, நமக்கு டயாமீட்ரு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்ம கண்டுபிடிச்சது ரேடியஸ் ஆரம் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது விட்டம் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த ஹோல் சர்க்கிளோடது வேணும். அதனால் 2 இன்ட்டு அந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மேற்பகுதி விட்டம் டாப் டயாமீட்டர். therefore மேற்பகுதி விட்டம் டாப் டயாமீட்டர் is equal to 2 into 45.409. ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ்ராம்மா. 2-3 தடவை நல்லா வீடியோவை பார்த்துட்டு பார்க்காம போட்டு பார்க்கணுண்டாம்மா. சரிங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணுறச்சு அவனுக்கு கிடைக்கிற ஆன்சர் 90.818 மீட்டர் அப்படின்னு கிடைக்கிது. when y equal to 100 மீட்டர். ஸோ இதையும் நம்ம ஈக்குவேஷன் 1ல் போய் நம்ம போட போகிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 30 ஸ்கொயர்ட் மைனஸ் ஒய்க்கு பதில் 100 ஸ்கொயர்ட் பை 44 ஸ்கொயர்ட் equal to 1. So x squared by 30 squared is equal to 1 plus 100 squared by 44 squared. So cross பண்ணுறச்சே 44 squared plus 100 squared divided by 44 squared. So இந்த 30 squared வந்து அங்கே cross பண்ணுவோம். So 30 squared into 44 squared plus 100 squared divided by 44 squared. X squared is equal to 30 square by 44 squared into 44 square பண்ணுறச்ச 1936 கிடைக்கும். ப்ளஸ் 100 ஸ்கொயர் பண்ணுறச்ச 10,000 அப்படின்னு கிடைக்கும்டாமா. ஸோ 30 ஸ்கொயர்ட் பை 44 ஸ்கொயர் இன்ட்டு 11,996. சாரிடாமா 11,936 நம்ம ஆட் பண்ணுறச்ச. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30 பை இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11,936. ஓகேவா? 11,936. ஸோ 30 பை 44 இன்ட்டு இதோட ரூட் எடுத்தோம்னா 109.25 கிடைக்கும். ஸோ அதை 30யோட நம்ம மல்டிப்ளை பண்ணுறச்சு 3,277.5 டிவைடட் பை 44. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணுறச்சு இதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 74.489 மீட்டர் அப்படின்னு கிடைக்குது. இப்போ பாருங்கள், பேஸ் ஆஃப் த டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஓகேவா? இது வந்து பேஸ் ஆஃப் த டயாமீட்டர். பட் நம்ம கண்டுபிடிச்சது ரேடியஸ் தான் இங்கேயும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஹாஃப் ஆஃப் த பார்ட் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? 74.489. ஸோ நமக்கு இந்த டோட்டல் வேணும் டயாமீட்டர். நம்ம கண்டுபிடிச்சது ரேடியஸ். ஓகேவா? ஸோ 2 இன்ட்டு அதை மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 2 இன்ட்டு 74.489 மல்டிப்ளை பண்ணுறச்ச 148.978 மீட்டர் அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? அடுத்தது எக்ஸாம்பிள் 5.40 பாருங்கள். இரு கடலோர கப்பல்படை தளங்கள் 600 கிலோமீட்டர் தொலைவில் A of 0,0 மற்றும் B of 0,600 என்ற புள்ளியில் அமைந்துள்ளன.
பி என்ற புள்ளியில் உள்ள கப்பலிலிருந்து ஆபத்திற்கான சமிக்கைகள் இரு தளங்களிலும் சிறிதளவு மாறுபட்ட நேரங்களில் பெறப்படுகின்றன. அவற்றிலிருந்து கப்பல் தளம் பியை விட தளம் ஏக்கு 200 கிலோமீட்டர் அதிக தூரத்தில் உள்ளதாக தீர்மானிக்கப்படுகிறது. எனவே அந்த கப்பல் இருக்கும் இடம் வழியாக செல்லும் அதிபரவளையத்தின் சமன்பாடு காண்க. The two coast guard stations are located 600 km apart at points A of 0,0 and B of 0,600. A distress signal from a ship at P is received at slightly different times by two stations. It is determined that the ship is 200 km further from station A than it is from station B. Determine the equation of hyperbola that passes through the location of the ship. ஓகேவா, இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் லைன் ட்ரா பண்ணிடலாம். இப்போ டூ கோஸ்ட் கார்டு ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரு கடலோர காவல் படை தளங்கள். இரு கடலோர காவல் படை தளங்கள். ஸோ ஒன்று வந்து கரையில் இருக்குது, இன்னொன்று ஆப்போசிட்டில் இருக்குது. ஓகேவா, இது வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ ஏ வந்து 0, 0, பி வந்து 0,600. இந்த டூ கோஸ்ட்டு கார்டு ஸ்டேஷன் இரு கடலோர காவல் படை தளங்கள் அப்படின்னா அது ரெண்டும் வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸடாக தான் இருக்கும், ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸாக இருந்துச்சுன்னா அதை நம்ம ஃபோக்கஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அதை ஃபோக்கஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இதை F1 F2 அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். இது F1, இது வந்து F2. கீழே உள்ளது F1 இருக்கட்டும். ஏ வந்து F1 வச்சுக்கலாம், பியை வந்து F2 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் இந்த ஏலேருந்து பி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸு 600 அப்படின்னு நமக்கு தெரியும், ஏன்னா அவன் கொடுத்துருக்கான். இதோட சொல்யூஷன் பார்க்கலாமா? ஸோ ஏ வந்து 0,0, பி வந்து 0,600. ஸோ இது தானே ஃபோக்கஸு, அதை ஃபோக்கஸாக நம்ம வச்சுக்கலான்னு சொல்லிட்டேன் இல்லையா? அப்போ சென்டர் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? சென்டர் இஸ் ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் த ஃபோக்கஸ். சென்டர் ஆஃப் த ஹைப்பர்போலா கண்டுபிடிக்க போகிறோம், அது மிட் பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸ். ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்ன? x1 + x2/2, y1 + y2/2 இல்லையா? ஸோ 0 + 0/2, 0 + 600/2. 0 by anything 0, 600/2னா 300. ஸோ சென்டர் கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம 0,300 அப்படின்ட்டு. ஸோ ஃபோக்கஸ் இருக்கு இல்லையா, இது ஃபோக்கஸ்ன்னு சொன்னால் அதுக்கு கீழே தாண்டா வெர்டிசஸ் இருக்கும் ஹைப்பர்போலாவாக இருந்தால், அதிபரவளையமாக இருந்தால். ஸோ இந்த சென்டருக்கு மேலே ஃபோக்கஸுக்கு கீழே இந்த ஹைப்பர்போலா ஈக்குவேஷனை நம்ம கர்வை வந்து ட்ரா பண்ணி காமிச்சிட்டேன், அதுதான் வெர்டிசஸ். ஓகேவா, இந்த ஏலேருந்து பி வரைக்கும் உள்ள ஹைட்டு நமக்கு 600 அப்படின்னு தெரியுண்டாமா. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? ஷிப் இஸ் 200 km ஃபர்தர் ஃப்ரம் ஸ்டேஷன் ஏ தென் இட் இஸ் ஃப்ரம் ஸ்டேஷன் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அதாவது ஸ்டேஷன் ஏ வந்து ஷிப்பிலேருந்து 200 கிலோமீட்டர் அதிகமாக இருக்குது கம்பேர் டு ஸ்டேஷன் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தளம் பியை விட தளம் ஏக்கு 200 கிலோமீட்டர் அதிக தூரத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பிங்கிறது 200 கிலோமீட்டராக இருந்திருக்கணும், அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இது வந்து x + 200, ஏன்னா 200 அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏ. சரியா, பிங்கிறது தெரியாது, அது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஏ வந்து 200 கிலோமீட்டர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா கொஷினில். அப்போ x + 200 அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா சார், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். x + 200
எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 200 ஏயையும் பியையும் ஆட் பண்ணுறேன். டோட்டல் வந்து நமக்கு தெரியும் ஏ டு பி வந்து 600. ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு 600 மைனஸ் 200 அப்படின்னா 400. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 200 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த சென்டர் கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் இல்லையா? சென்டர் வந்து இப்போ நாட் 0வாக இருக்குது. அப்புறம் இந்த ஹைப்பர்போலா ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் இருக்குது. அதாவது டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இதெல்லாம் ஒய் ஆக்சிஸு. சென்டர் நாட் 0. தேர்ஃபோர் உன்னோட ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா அதிபரவளையத்தின் சமன்பாடு. அதாவது குறுக்கச்சு வந்து ஒய் அச்சு அப்படின்னு இருக்குது. ஏன்னா டயக்ராம் அந்த மாதிரி தான் இருக்குது நமக்கு. அப்புறம் இந்த பாயிண்ட்டையும் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருது ஒய்யில் தான் நமக்கு வேல்யூஸ் வருது. சரிங்களா? அப்போ இது ஒய் ஆக்சிஸாக தான் இருக்கும். பட் சென்டர் வந்து நாட் 0வாக இருக்குது, 0,0வாக இல்லை. அப்போ அதிபரவளையத்தின் சமன்பாடு ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா பார்த்தீங்கன்னா y மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர்ட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஹச் த ஹோல் ஸ்கொயர்ட் பை பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1. ஸோ இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். இதில் அந்த சென்டரை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். சரிங்களா? சரி, அது ஹச் கே, சென்டர் வந்து ஹச் கம்மா கே இல்லையா? ஹச்சோட வேல்யூ வந்து 0, கே ஸோ கேயோட வேல்யூ 300 ஆமா. ஸோ ஒய் மைனஸ் 300 த ஹோல் ஸ்கொயர், கே வந்து 300, ஹச் வந்து 0 டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 0 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ ஒய் மைனஸ் 300 த ஹோல் ஸ்கொயர் divided by a squared minus x squared by b squared equal to 1. இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாண்டாமா. இப்போ அந்த வெர்டிசஸ்லேருந்து இந்த ஏ வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸு 400ஆக இருக்கும். அந்த பியிலேருந்து அந்த வெர்டிசஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 200ஆக இருக்கும். ஓகேவா? ஏன்னா சென்டருக்கு மேலே வரைக்கும் இருக்கும் நமக்கு. சென்டர் வந்து 300ன்னு கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா? அப்போ அதுக்கு மேலே வரைக்கும் இருக்கும் நமக்கு அந்த பாயிண்ட்ஸு. ஸோ அந்த வெர்டிசஸ் வந்து 0 to 400. அந்த வெர்டிசஸ் இருக்கிற இடத்துல வந்து 0 to 400 இருக்கும். அந்த பாயிண்ட்டை நம்ம ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் நம்ம போடலாம். ஓகேவா? ஸோ அந்த வெர்டிசஸ்ஸு அந்த பிளேஸ் வந்து 0 to 400. அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம சப்ஸ்டிடியூட்டிங் இன் ஈக்குவேஷன் 1. சாரி, ஈக்குவேஷன் 2டாமா. ஈக்குவேஷன் 2ல் கொண்டு போய் போகணுண்டாமா. ஸோ அது எக்ஸு ஒயின்னு போடுங்க. எக்ஸு வந்து 0, ஒய் வந்து 400. ஸோ 400 மைனஸ் 300 த ஹோல் ஸ்கொயர்ட் பை ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸுங்கிறது 0. ஸோ 0 ஸ்கொயர்ட் பை பி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 1. 0 பை எனிதிங் 0 ஆகிடும். ஸோ 400 மைனஸ் 300னா 100 ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர்ட். அது 0 தான், ஈக்குவல் டு 1. ஸோ ஏ ஸ்கொயர்டை க்ராஸ் பண்ணிங்கன்னா ஏ ஸ்கொயர்ட் வேல்யூ வந்து 100 ஸ்கொயர்னு கிடச்சிச்சு. ஸோ 10,000. இப்போ நம்ம இந்த பிங்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுவோம். அங்கே தான் அந்த பீங்க, அதாவது பீங்கிற பாயிண்ட் இருக்குது, அதாவது ஷிப்பு அங்கே தான் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் நமக்கு தெரியாது, அதனால் அது எக்ஸ்ன்னு வச்சுப்போம். ஒய் ஆக்சிஸ் நமக்கு தெரியும், ஏன்னா ஏ டு பி வந்து 600 இருக்குது. ஓகேவா? ஸோ எக்ஸ் கமா 600 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அங்கேருந்து ஏ வரைக்கும் ஒரு லைனை ட்ரா பண்ணிடுங்க. ஸோ இப்போ நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்கா, 200 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா இல்லையா கொஷினில், அதிகமாக இருக்குன்னு ஏ. ஸோ இது வந்து ஏபி வந்து 600டாமா, பிபி வந்து எக்ஸு, ஏபி வந்து எக்ஸ் ப்ளஸ் 200 தான் இருக்கும். ஏன்னா 200 கிலோமீட்டர் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தா இல்லையா? அதனால் ஏபி வந்து எக்ஸ் ப்ளஸ் 200, பிபி வந்து எக்ஸு அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ அந்த பிதாகரஸ் ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகேவா?
இந்த பிங்கிற பாயிண்ட்டை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அந்த பாயிண்ட்டு தான் எக்ஸ் காமா 600. எக்ஸ் வந்து 6, ஒய் வந்து 600. பிதாகரஸ் ஃபார்முலா என்ன? ஏபி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர்ட் ப்ளஸ் பிபி ஸ்கொயர்ட். ஸோ ஏபி ஸ்கொயர்டு வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 200 இருக்குது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 200 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி வந்து 600 இருக்குது. ஸோ 600 ஸ்கொயர் ப்ளஸ் பிபி வந்து எக்ஸு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு. ஸோ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 40 வரணும். 200 நம்ம ஸ்கொயர் பண்ணுறச்ச. ஸோ 40,000 ஈக்குவல் டு 400x இஸ் ஈக்குவல் டு 3,60,000 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு கேன்சல் ஆகிடுது. ஸோ 400x இஸ் ஈக்குவல் டு 3,60,000 மைனஸ் 40,000 இருக்குது. ஸோ 3,20,000 கிடைக்கும் நமக்கு. 400x is equal to 3,20,000. ஸோ 2 0க்கு 2 0 கட் பண்ணிடுங்க. ஸோ x is equal to or 4x is equal to 3,200னா x is equal to divided by 4 வரும் இல்லையா? 3,400 by 4. ஸோ 800 அப்படின்னு கிடச்சிடுது. ஸோ அந்த பாயிண்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 800, 600 அப்படின்னு. இதே நம்ம அந்த ஈக்குவேஷன் 2ல் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்ட்டையும் நம்ம ஏ கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா, அதையும் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணினோம்னா நமக்கு பி என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஷிப்பு இருக்கிற பாயிண்ட்டு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அந்த பாயிண்ட்டை கொண்டு போய் நம்ம இந்த ஈக்குவேஷன் 2ல் போட்டலாம். ஏ ஸ்கொயர்டையும் அங்கேயும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ பி ஆஃப் 800, 600 substituting in equation 2 we get எக்ஸுங்கிறது 800, ஒய்ங்கிறது 600. எக்ஸுங்கிறது 800, ஒய்ங்கிறது 600. ஓகேவா? ஸோ 600 மைனஸ் 300 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் 800 மைனஸ் 0ன்னு வந்திருக்கும். அதனால் 800 ஸ்கொயர்டு தான் டிவைடட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இந்த ஏ ஸ்கொயர்டு வந்து நம்ம 10,000 போட்டுடலாம். ஸோ 300 ஸ்கொயர் டிவைடட் பை 10,000 minus 800 square divided by b square equal to 1. So 300 square பண்ணுறச்சு என்ன கிடைக்கும் நமக்கு? 90,000 கிடைக்கும் divided by 10,000. இது வந்து 6,40,000 divided by b square equal to 1. So 90,000 divided by 10,000 minus 1 is equal to 6,40,000 divided by b squared. So இதை cross பண்ணுவோம். So 90,000 minus 10,000 divided by 10,000. 90,000 minus 10,000 divided by 10,000. Equal to 6,40,000 divided by b squared. So 8,000 divided by 10,000 equal to 6,40,000 divided by b squared. So the 0 0 எல்லாம் கட் ஆயிடும். So 8 is equal to 6,40,000 divided by b squared. So 8 8s are 64 இல்லையா? So 80,000 அப்படின்னு கிடைக்குதுராமா. b squared வந்து cross பண்ணுங்க. So b squared is equal to 80,000. a squared நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 10,000 அப்படின்ட்டு. ஸோ நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் ஹைபர்போலா கிடச்சிருச்சு. அதிபரவளையத்தின் சமன்பாடு கிடச்சிருச்சு. The substituting in equation 2. So y minus 300 the whole square divided by 10,000 x squared by 80,000
ஈக்குவல் டு 1. ஓகேவா, இதுதான் தேவையான அதிபரவளையத்தின் சமன்பாடு. ஓகேவாப்பா, புரிஞ்சிச்சா? அதிபரவளையத்தின் சமன்பாடு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.